ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த 2024வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ரிஷப ராசியினருக்கு நடைபெறவிருக்கிற புத்தாண்டு பலன்களை பற்றி இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 2024வது ஆண்டு நமக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின ரொம்பவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீங்க. புதிய ஆண்டு நம்பிக்கை மட்டும் கிடையாதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பல சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக அமையப்பெறுகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு புதிய ஆண்டின் பிறப்பின் போதும் ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய அமைப்பு அந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதற்கான துல்லியமான கணிப்பை தருங்க. அதுபோல இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த வகையான நன்மைகளை தரப்போகிறது, அதிலும் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு கல்வி, திருமணம், வணிகம், தொழில் வளர்ச்சி இவை எல்லாத்துலேயுமே யோக பலன்கள் கிடைக்குமா, எந்த விஷயத்தில் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும், ரிஷபராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு பலன்களை பற்றின முழுமையான விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த புத்தாண்டு அப்படின்னு வரும்பொழுது இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் மற்றும் செவ்வாயினுடைய சஞ்சாரத்தால் இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். பொருளாதார நிலை மேம்படுங்க, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமும் இருக்கும், வேலையில் இருப்பவங்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கப்பெறுங்க. இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தவர்களை நம்பி ஜாமீன் கொடுக்கிறது, வாக்குறுதி கொடுக்கிறது ஆகியவற்றை இந்த வருடத்தில் தவிர்ப்பது ரொம்பவும் சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது. மேலும் அதிக முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்க. உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ராகுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பயணிக்கிறதுனால இந்த ஆண்டு பணவரவு அதிகமாகவே இருக்குங்க. அதே சமயம் எதிர்பாராத இடத்திலிருந்து கூட உங்களுக்கு வருமானம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். 2024வது ஆண்டின் முதல் 3 மாதங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லதுங்க. வயிறு தொடர்பான பிரச்சனைகள், அலர்ஜி தொந்தரவால் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரி உணவில் கட்டுப்பாடு தேவைப்படுங்க. வீண் விவாதங்களை குறைப்பதன் மூலமாக தேவையற்ற சண்டைகளையும் சச்சரவுகளையும் உங்களால் தவிர்க்க முடியும். அதே மாதிரி கணவன் மனைவி இருவருக்குள்ளேயும் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. கணவனோ மனைவியோ தங்களுடைய துணையிடம் பேசும்போது கவனமாக பேச வேண்டியதும் அவசியமாகிறது. சிறிய வார்த்தை கூட தீப்பொறியாக மாறி குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கலாம். அதே மாதிரி வருடத்தின் மீதம் இருக்கக்கூடிய 9 மாதங்களில் பொன்னான காலமாகவே அமையப்பெறுகிறது. திருமண தடை ஏற்பட்டவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் நடைபெறும். நீண்ட காலமாக தடைபட்டு வந்த சுப காரியங்களும் நடைபெறும். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எதிரிகளின் சூழ்ச்சியால் நீங்கள் சிக்கிக்கொண்ட காலம் மாறி எதிரிகள் உங்களிடம் வந்து மன்னிப்பும் கேட்பாங்க. அதிகப்படியான கடன் தொல்லையால் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு கடன் தொல்லை இந்த காலகட்டத்தில் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கேட்ட இடத்துல பணமும் கிடைக்குங்க. சொத்து தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க. வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய உறவினர் அப்படி இல்லைனா நண்பர்களால் திடீர் திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகலாம். அதே மாதிரி படிப்பில் மட்டும் மாணவர்களின் கவனம் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. மாணவர்கள் மிகுந்த கவனத்துடனும் சிரத்தையுடனும் படித்து இறுதி தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும். உயர்கல்வி படிப்பவங்களுக்கு சில தடைகள் ஏற்படலாம். அதனால் ரிஷப ராசிக்காரர்கள் தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் தெளிவான மனதுடன் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே ஆடம்பரம், சுகம், சந்தோஷம். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான நிலையில் பயணம் செய்யும் போது இந்த புத்தாண்டு பிறந்திருக்கு.
உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமோ தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் 10வது வீடான தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று பயணம் செய்கிறாங்க. பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது மேன்மை, எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி, செய்யக்கூடிய தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க பெறுங்க. வேலையில் இருக்கிறவங்க எதிர்பார்த்து காத்திருந்த உயர்வுகளை நிச்சயம் பெற முடியும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் ஜென்ம ராசியிலையும் குரு பகவான் 2024வது ஆண்டில் பயணம் செய்கிறதுனால பண விஷயங்களில் கவனமுடன் செயல்படுவது ரொம்ப நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவைங்க. பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பது, வாக்குறுதி கொடுக்கிறது போன்றவற்றை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதே சமயம் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வதும் நல்லதுங்க. அதிக முதலீடு கொண்ட செயல்களில் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. லாபஸ்தானத்தில் ராகவும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பயணம் செய்ய போறதுனால உங்களுக்கு இந்த ஆண்டு பணவரவு சற்று அதிகமாகவே இருக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து வருமானம் வந்து கொண்டே இருக்கும். கேது 5வது வீட்டில் பயணம் செய்யறதுனால உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலமாகுங்க. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு பாதிப்பு, அலர்ஜி பிரச்சனையால் வீண் மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். தேவையற்ற பிரச்சனைகளால் மனசஞ்சலங்கள் ஏற்படும். அதனால பேச்சை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் 10வது வீட்டில் பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் வேலை செய்யக்கூடிய இடத்துல நிம்மதியையும் எதிர்பாராத பதவி உயர்வுகளையும் இடமாற்றங்களையும் கொடுப்பாரு. வேலை பளு அதிகமாக தாங்க இருக்கும். அதனால சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது, பொறுப்புகளை முடிஞ்ச வரைக்கும் குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. உயர் அதிகாரிகளிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரம் செய்கிறவங்க இந்த ஆண்டில் பெரிய அளவில் பண முதலீடு செய்து அகலக்கால் வைக்க வேண்டாம், அப்புறம் ஆபத்தாகிவிடும். அதே மாதிரி மாத கிரகங்களின் பயணங்களாலும் கூட்டணியாலும் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் ஏற்படுங்க. இதனால் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்கிறதுல சிக்கல்கள் உண்டாகலாம். தொழில் வியாபாரம் செய்கிறவங்க எதுலேயுமே சிந்தித்து செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க. எடுக்கக்கூடிய காரியங்களில் எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே வெற்றியை பெற முடியும். பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாகவே இருக்க பாருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனினுடைய பயணம் சாதகமாயிருக்கு. தொழில் வியாபார ரீதியாக பொருளாதார நிலை திருப்திகரமாயிருக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகரிப்பாங்க. முன்னேற்றங்கள் உண்டாகும். லாபம் அதிகரிக்கும். பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்கிறதுனால குடும்ப தேவைகளும் பூர்த்தியாகும். சுப காரியங்கள் கைகூடும். இந்த மாதங்களில் நினைத்தது நிறைவேறும். சுப காரியங்கள் எளிதில் கைகூடி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி இடையே சிறு வாக்குவாதங்கள் தோன்றி மறையலாம். பெண்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். கடன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வருங்க. அதே மாதிரி மே மற்றும் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல அலைச்சல் இருக்கும். டென்ஷன் அதிகரிக்கும். பணிகளில் நெருக்கடிகள் வந்தாலும் எளிதில் சமாளிச்சிடுவீங்க. அலுவலகத்தில் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பிறர் விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்த்தா வீண் பிரச்சனைகளும் குறையுங்க. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. இந்த மாதம் சூரியன் ஜென்ம ராசியில் பயணம் செய்வார். அதனால முன்கோபத்தை குறைப்பதும் நல்லது. கணவன் மனைவி இடையே வீண் வாக்குவாதங்கள் வந்து செல்லும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் வந்தா ஜோடி சேரும் மனசு அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிக்ஷமும் உண்டாகும். சுப காரியங்கள் கைகூடும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் வந்தாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. நெருங்கிய உறவினர்களிடம் இருந்து கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை நிலவும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் திறம்பட செயல்பட முடியும். காரிய வெற்றி உண்டாகும் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாயிருங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகும். பொருளாதார நிலை உயர்வடையும். செப்டம்பர் மற்றும்
அக்டோபர் மாத காலகட்டத்தில் பண வருமானம் எந்த அளவிற்கு வருகிறதோ அந்த அளவுக்கு வீண்வரைய செலவுகளும் வரும். இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. செலவை குறைத்து பணத்தை சேமித்தால் மட்டுமே கடன் வாங்காமல் தப்பிக்க முடியும். மருத்துவ செலவுகளும் மனதை வாட்டி எடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல பணி அழுத்தம் காரணமாக மன அழுத்தமும் தேவையற்ற டென்ஷனும் வருங்க. அக்டோபர் மாதத்தில் திடீர் பண வருமானம் வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கப்பெறும். திருமண சுப காரியங்களும் ஏற்படுங்க. பூர்வீக சொத்து விற்பனையில் லாபமும் ஏற்படலாம். அதே மாதிரி நவம்பர் மற்றும் டிசம்பர் காலகட்டங்களில் ஆண்டின் இறுதியில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது. உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பண வருமானம் அதிகரிக்கும். இருப்பினும் பேச்சில் நிதானம் ரொம்ப அவசியம். வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனமும் விழிப்புணர்வும் அவசியங்க. தொழில் வியாபார ரீதியாக லாபம் கிடைச்சாலும் பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவைப்படுங்க. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வருடத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வாங்க. பணப்பிரச்சனை நீங்கும். உறவினர் மற்றும் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமையும் மறையும்.